ஓம் சாந்தி. இன்றைய முரளி 27 டிசம்பர் 2024. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, மாயா மிக சக்திசாலியாக இருக்கிறது. அதனிடம் கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு பிரம்மாவிடம் நம்பிக்கை இல்லை, சிவபாபாவோடு நேரடி கனெக்ஷன் இருக்கிறது என்ற எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகளிடம் எல்லோருடைய அன்பும் தானாக போகும்? பதில்: ஒவ்வொரு விஷயத்தையும் யார் முதலில் நடைமுறைக்கு கொண்டு வந்து பிறகு மற்றவர்களுக்கு சொல்வார்களோ அவரிடம் எல்லோருடைய அன்பும் தானே போகும். ஞானத்தை முதலில் தன்னிடம் தாரணை செய்து பிறகு பலருக்கு சேவை செய்ய வேண்டும். அப்போது அனைவரின் அன்பு கிடைக்கும். ஒருவேளை தான் செய்யாமல் பிறருக்கு சொன்னால் அவர் சொல்வதை யார் கேட்பார்? அவர் அப்படியே பண்டிதரைப் போல இருப்பார். ஓம் சாந்தி. குழந்தைகளிடம் தந்தை கேட்கிறார், ஆத்மாக்களிடம் பரமாத்மா கேட்கிறார். நாம் பரமபிதா பரமாத்மாவின் முன்னால் அமர்ந்து இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தைக்கு சொந்த ரதம் இல்லை, இது நிச்சயம்தானே? இந்த புருவ மத்தியில் தந்தை அமருமிடம் இருக்கிறது. நான் இவரது புருவ மத்தியில் அமருகிறேன் என்று தந்தை தானே சொல்கிறார். இவரது சரீரத்தை கடனுக்கு பெறுகிறேன். ஆத்மா புருவ மத்தியில் அமர்வதால் தந்தையே இங்கேயே வந்து அமர்கிறார். அதில் பிரம்மாவும் இருக்கிறார், சிவபாபாவும் இருக்கிறார். ஒருவேளை இந்த பிரம்மா இல்லை என்றால் சிவபாபாவும் இருக்க மாட்டார். நான் சிவபாபாவை மட்டுமே நினைக்கிறேன், பிரம்மாவை அல்ல என்று யாராவது சொல்லலாம். எனினும் சிவபாபா எப்படி பேசுவார்? சிவபாபாவை எப்போதும் மேலே நினைவு செய்து வந்தீர்கள். நாம் தந்தையிடம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். சிவபாபா மேலே இருக்கிறார் என்று நினைக்க மாட்டீர்கள். சிவபாபா மேலே இருக்கிறார், அவரது பிரதிமா அதாவது சிலை இங்கே பூஜிக்கப்படுகிறது என்று பக்தி மார்க்கத்தில் சொல்கிறார்கள். இந்த விஷயங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியவைகளாக இருக்கின்றன. தந்தை ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அப்போது எங்கிருந்து ஞானத்தை சொல்வது? பிரம்மாவின் உடலில் இருந்து சொல்கிறார். நாங்கள் பிரம்மாவை ஏற்க முடியாது என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் என்னை நினைவு செய்யுங்கள் என்று இந்த வாய் மூலமாக சொல்கிறேன் என்று சிவபாபா சொல்கிறார். இது புரிந்து கொள்ளும் விஷயம்தானே? சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று பிரம்மா தானும் சொல்கிறார். எனினும் நினைவு செய்யுங்கள் என்று இவர் எங்கே சொல்கிறார்? என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் மூலமாக சிவபாபா சொல்கிறார். இந்த மந்திரத்தை நான் இவரது வாய் மூலமாக கொடுக்கிறேன். பிரம்மா இல்லாத போது நான் எப்படி மந்திரத்தை கொடுப்பது? பிரம்மா இல்லை என்றால் நீங்கள் சிவபாபாவை எப்படி சந்திப்பீர்கள்? எப்படி என்னிடம் அமர்வீர்கள்? நல்ல நல்ல மகாரதிகளுக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகின்றன. அதனால் மாயா என்னிடமிருந்து முகத்தை திருப்பி விடுகிறது. நான் பிரம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். அவருக்கு என்ன நிலை ஏற்படும்? மாயா எவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறது! அது ஒரேடியாக முகத்தை திருப்பி விடுகிறது. இப்போது உங்கள் முகத்தை சிவபாபா நோக்கினார். சிவபாபா நோக்கினார், நீ நேராக்கினார். நீங்கள் முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்கள். பிரம்மா ஒன்றுமே இல்லை என்று யார் நினைப்பாரோ அவருக்கு என்ன நிலை ஏற்படும்? துர்க்கதியை பெறுவார். ஓ காட் ஃபாதர் என்று சொல்லி மனிதர்கள் அழைக்கிறார்கள். அப்போது காட் ஃபாதர் கேட்கிறாரா என்ன? ஓ லிபரேட்டர் வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அங்கிருந்து லிபரேட்டர் செய்வாரா என்ன? ஒவ்வொரு கல்பத்திலும் புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் தந்தை வருகிறார். யாருக்குள் வருகிறாரோ அவரையே அகற்றிவிட்டால் என்ன சொல்வது? மாயாவிட அவ்வளோ பலம் இருக்கிறது. அது நம்பர் 1 ஒர்த் நாட் ஏ பெண்ணியாக, பைசா அளவிற்கு கூட மதிப்பற்றவராக மாற்றி விடுகிறது. அப்படியும் சிலர் ஒரு சில சென்டர்களில் இருக்கிறார்கள். அதனால்தான் கவனமாக இருக்க வேண்டும் என்று பாபா சொல்கிறார். அவர்கள் தந்தை சொன்ன ஞானத்தை
பிறருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பண்டிதரைப் போல சொல்கிறார்கள். பாபா பண்டிதர் கதையை சொல்கிறார். இந்த நேரம் நீங்கள் தந்தையின் நினைவால் விஷக்கடலை கடந்து பார்க்கடலுக்கு போகிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் எண்ணற்ற கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். ராமா ராமா என்று சொன்னால் நதியை கடந்து விடலாம் என்று பண்டிதர் பிறருக்கு சொன்னார். ஆனால் தான் முற்றிலும் நஷ்ட கணக்கில் இருந்தார். தான் விகாரத்தில் ஈடுபட்டு கொண்டே விகாரமற்றவர் ஆகுங்கள் என்று பிறருக்கு சொன்னால் அது என்ன தாக்கம் இருக்கும்? இங்கும் அங்கங்கே சொல்பவர்களை விட கேட்பவர்கள் வேகமாக போகிறார்கள். யார் பலருக்கு சேவை செய்வாரோ அவர் நிச்சயம் எல்லோருக்கும் பிரியமானவராகவே இருப்பார். பண்டிதர் பொய்யாக இருக்கும் பொழுது அவருக்கு யார் அன்பு காட்டுவார்? பிறகு யார் பிராக்டிக்கலாக நினைவு செய்வாரோ அவரிடம் அன்பு போகும். நல்ல நல்ல மகாரதிகளையும் மாயா விழுங்கி விடுகிறது. எப்போது கர்மாதீத்த நிலை ஏற்படவில்லை என்று பாபா புரிய வைக்கிறார். முதல்ல இப்போது. அதுவரை யுத்தத்திற்கும் தயாராக மாட்டார்கள். ஒரு பக்கம் யுத்தத்திற்கு ஏற்பாடுகளை செய்வார்கள், மறுபக்கம் கர்மாதீத்த நிலை ஏற்படும். இரண்டிற்கும் முழுமையாக தொடர்பு இருக்கிறது. பிறகு யுத்தம் முழுமை பெறும். டிரான்ஸ்பர் ஆவீர்கள். முதலில் ருத்ரமாலை உருவாகும். இந்த விஷயங்கள் வேற யாருக்கும் தெரியாது. இந்த உலகம் மாற வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த உலகத்திற்கு இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கின்றன என்று அவர்கள் நினைக்கிறார்கள். விநாசம் முன்னால் நிற்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் மைனாரிட்டி, அவர்கள் மெஜாரிட்டி. அதனால் நீங்கள் சொல்வதை யார் கேட்பார்? எப்போது உங்கள் வளர்ச்சி ஏற்படுமோ அப்போது உங்கள் யோக பலத்தால் ஈர்க்கப்பட்டு பலர் வருவார்கள். எந்த அளவு உங்களிடமிருந்து துரு விலகி கொண்டே போகுமோ அந்த அளவு பலம் நிறைந்து கொண்டே போகும். அதற்காக தந்தை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பது கிடையாது. அவர் அனைவரின் மனநிலையையும் அறிந்திருக்கிறார். தந்தை குழந்தைகளின் மனநிலையை அறிய மாட்டாரா? எல்லாம் தெரிகிறது. இப்போது கர்மாதீத்த நிலை ஏற்பட முடியாது. அடிக்கடி தவறும் நடக்கலாம். மகாரதிகளும் தவறு செய்கிறார்கள். பேச்சுவார்த்தையில், நடத்தையில் எல்லாம் வெளிப்படுகின்றன. இப்பொழுது தெய்வீக நடத்தையை உருவாக்க வேண்டும். தேவர்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள். இப்பொழுது நீங்கள் அப்படி ஆக வேண்டும். எனினும் மாயா யாரையும் விடுவதே இல்லை. தொட்டால் சினுங்கியாக மாற்றுகிறது. 5 மாடிகள் இருக்கின்றன. தேக அபிமானம் வரும்பொழுது ஒரேடியாக மேலே இருந்து கீழே விழுகிறார்கள். விழுந்தால் செத்தார்கள். இந்த காலத்தில் தன்னை அழித்து கொள்ள என்னென்ன வழிகளை கண்டுபிடிக்கிறார்கள். 20வது மாடியிலிருந்து விழுந்து முழுமையாக அழிந்து போகிறார்கள். மருத்துவமனையில் கிடந்து துக்கத்தை அனுபவிக்கப்படியும் ஆகக்கூடாது. பிறகு சிலர் தீ குளிக்கிறார்கள். யாராவது காப்பாற்றினா எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். எரிந்துவிட்டால் ஆத்மா ஓடிவிடும். அதனால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்டால் துன்பத்திலிருந்து விலகி விடுபடுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆவேசம் வந்தால் அவ்வளவுதான். சிலர் மருத்துவமனையில் எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த துக்கத்திலிருந்து விடுபட முடியாது. இதைவிட மாத்திரை கொடுத்தால் இவர் முடிந்து போவார் என்பது டாக்டர் புரிந்து கொள்கிறார். எனினும் அப்படி மாத்திரை கொடுப்பதும் மகா பாவம் என்று புரிந்திருக்கிறார். இந்த துன்பத்தை அனுபவிப்பதை விட சரீரத்தை விட்டால் நல்லது என்று ஆத்மா தானும் சொல்கிறது. இப்பொழுது யார் சரீரத்தை விடுவிப்பது? இது அளவற்ற துக்கத்தின் உலகம். அங்கே அளவற்ற சுகம் இருக்கும். இப்போது நாம் திரும்பி போகிறோம். துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு போகிறோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதனால் அதை நினைவு செய்ய வேண்டும். தந்தையும் சங்கம யுகத்தில் வருகிறார். அப்போது உலகம் மாற வேண்டியிருக்கிறது. குழந்தைகள் உங்களை அனைத்து துன்பத்திலிருந்து விடுவித்து புதிய பாவன உலகத்திற்கு அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன் என்று பாபா சொல்கிறார். பாவன உலகில் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். இங்கே அதிகமானோர் இருக்கிறார்கள். பதித்தமாக இருக்கிறார்கள். பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறீர்கள். எங்களை இந்த சீச்சி உலகிலிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று நான் மகா காலனை அழைக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தந்தையை நிச்சயம் வருவார். எல்லோரும் இறந்து போவார்கள். அப்போதே அமைதி ஏற்படும். சாந்தி சாந்தி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சாந்தியோ சாந்தி தாமத்தில் தான் இருக்கும். ஆனால் இந்த உலகில் எதுவரை இத்தனை எண்ணற்ற மனிதர்கள் இருப்பார்களோ அதுவரை எப்படி சாந்தி இருக்கும்? சத்தியுகத்தில் சுகம் சாந்தி இருந்தது. இப்போது கலியுகத்தில் அநேக தர்மங்கள் இருக்கின்றன. அவை எப்போது அழிந்து ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படுமோ அப்போது சுகம் சாந்தி ஏற்படும். மரண ஓலத்திற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். மரணத்தின் பஜார் எவ்வளவு சூடாகும், எப்படி இறப்பார்கள் என்பதை போக போக பார்ப்பீர்கள். வெடிகுண்டுகளாலும் தீ பிடிக்கும். போக போக பார்க்கும்பொழுது நிச்சயம் விநாசம் நடந்தே தீரும் என்று பலர் சொல்வார்கள். இந்த சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். விநாசம் நடந்தே ஆக வேண்டும்.
ஒரு தர்மத்தை தந்தை ஸ்தாபனை செய்ய வைக்கிறார், ராஜயோகத்தையும் கற்பிக்கிறார். மற்ற எல்லா தர்மங்களும் அழிந்து போகும். கீதையில் எந்தையும் காட்டவில்லை. கீதை படிப்பதின் ரிசல்ட் என்ன? பிரளயம் ஏற்பட்டதாக காட்டுகிறார்கள். தண்ணீர் மயமாகலாம் எனினும் முழு உலகமும் தண்ணீர் மயமாகாது. பாரதம் அழியாத பவித்திர கண்டம். அதில் அபு எல்லாவற்றையும் விட பவித்திர தீர்த்த ஸ்தலமாக இருக்கிறது. அங்கே தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். தில்வாடா கோவில் எவ்வளவு நல்ல நினைவு சின்னமாக இருக்கிறது, எவ்வளவு அர்த்தத்தோடு இருக்கிறது. எனினும் யார் இதை கட்டினாரோ அவருக்கு இது தெரியாது, இருந்தும் நல்ல அறிவாளியாக இருந்திருக்கிறார் தானே. தோப்பர் யுகத்தில் நிச்சயம் நல்ல அறிவாளிகள் இருப்பார்கள். கலியுகத்தில் எல்லோரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். இது எல்லா கோவில்களை விடவும் உயர்வாக இருக்கிறது. அங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் சைத்தன்யமானவர்கள். அது நமது நினைவு சின்னமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்னும் கொஞ்ச காலம் இந்த கோயில் போன்றவற்றை இன்னும் கட்டிக்கொண்டே இருப்பார்கள். பிறகு உடைந்து போகும். நேரம் வரும், கோவில்கள் போன்ற எல்லாம் உடைந்து நொறுங்கிவிடும். ஹோல்சேல் மரணம் ஏற்படும். மிகப்பெரிய மகாபாரத யுத்தம் என்று பாடப்பட்டு இருக்கிறது. அதில் எல்லாம் அழிந்துவிடும். தந்தை சங்கம யுகத்தில் தான் வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தைக்கு ரதம் தேவைதானே. ஆத்மா எப்போது சரீரத்துக்குள் வருமோ அப்போது அசைவுகள் ஏற்படுகின்றன. ஆத்மா சரீரத்திலிருந்து வெளியேறிவிட்டால் அது ஜடமாகிறது. இப்போது நீங்கள் வீட்டிற்கு போகிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் லட்சுமி நாராயணரை போல ஆக வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட குணங்களும் தேவை. குழந்தைகள், நீங்கள் இந்த விளையாட்டையும் அறிவீர்கள். இந்த விளையாட்டு எவ்வளோ அதிசயமாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விளையாட்டின் ரகசியத்தை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தை ஞானம் நிறைந்தவர், விதை ரூபமானவர். தந்தையே வந்து முழு மரத்தின் ஞானத்தை கொடுக்கிறார். அதில் என்னென்ன நடக்கின்றன, நீங்கள் இதில் எவ்வளோ பாகத்தை நடித்திருக்கிறீர்கள். அரைக்கல்பம் தேவராஜ்யம், அரைக்கல்பம் அசுரராஜ்யம். யார் நல்ல நல்ல குழந்தைகளோ அவர்களின் புத்தியில் முழு ஞானமும் இருக்கும். தந்தை தனக்கு சமமாக டீச்சராக மாற்றுகிறார். டீச்சர்களும் நம்பர்வாராகிறார்கள். சிலர் டீச்சர்களாக மாறிய பின்பும் கெட்டு போகிறார்கள். அதிகமானவருக்கு கற்பித்து விட்டு தான் அழிந்து போகிறார்கள். சின்ன சின்ன குழந்தைகளிடம் விதவிதமான சமஸ்காரங்கள் இருக்கின்றன. இங்கே யார் சரியாக ஞானத்தை பெறுவதில்லையோ, நடத்தை திருத்துவதில்லையோ அவர் பலருக்கு துக்கத்தை கொடுப்பதற்கு நிமித்தமாகிறார் என்று தந்தை புரிய வைக்கிறார். அசுரர் மறைவாக அமர்ந்து இருந்தால் பிறகு வெளியே சென்று துரோகியாகி எவ்வளவு தொல்லை கொடுத்தார் என்பதை சாஸ்திரங்களிலும் காட்டியிருக்கிறார்கள். இவையெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. மிக உயர்ந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் பொழுது எத்தனை பேர் தடை ரூபமாகிறார்கள். குழந்தைகள், நீங்கள் சுகம் சாந்தியின் கோபுரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் மிக ராயலாக இருக்கிறீர்கள். இந்த நேரம் உங்களை விட ராயலாக யாரும் இருப்பது இல்லை. எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக இருப்பதால் எவ்வளவு இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இல்லை என்றால் அது கடைசியில் நினைவிற்கு வரும். பிறகு தண்டனை பெற நேரிடும். இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். சூட்ச்ம வதனத்தில் குழந்தைகளுக்கு பிரம்மாவின் காட்சி கிடைக்கிறது. அதனால் நீங்களும் அப்படி சூட்ச்ம வதன வாசியாகுங்கள். மூவியை பயிற்சி செய்ய வேண்டும். மிக குறைவாக பேச வேண்டும். இனிமையாக பேச வேண்டும். அப்படி முயற்சி செய்து செய்து நீங்கள் சாந்தியின் கோபுரமாக மாறி விடுவீர்கள். உங்களுக்கு கற்பிப்பவர் பாவா. பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். பக்தி மார்க்கம், டாக்கி மார்க்கம். இப்பொழுது நீங்கள் சைலன்ஸ் ஆக வேண்டும். நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவை அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. மிகுந்த ராயல்ட்டியோடு இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும். சாந்தி மற்றும் சுகத்தின் கோபுரமாக மாறுவதற்கு மிக குறைவாகவும் இனிமையாகவும் பேச வேண்டும். மூவியை பயிற்சி செய்ய வேண்டும். டாக்கிக்கு வரக்கூடாது. 2. உங்கள் நடத்தையை தேவ நடத்தையாக மாற்ற வேண்டும். தொட்டால் சினிங்கி ஆகக்கூடாது. யுத்தத்திற்கு முன்னதாக கர்மா தீர்த்து நிலை பெற வேண்டும். நிர்விகாரியாகி மாற்றுவதற்கு சேவை செய்ய வேண்டும். நிராகாரியாகி நிர்விகாரியாக மாற்றுவதற்கு சேவை செய்ய வேண்டும். நல்ல தப்பா விட்டுருக்கு. வரதானம். பவித்திர அன்பின் பாலனை மூலமாக அனைவரையும் அன்பின் சூத்திரத்தில் கட்டி வைக்கும் மாஸ்டர் அன்பு கடலாகுக. எப்போது அன்பு கடல் மற்றும் அன்பு நிறைந்த நதிகளின் சந்திப்பு நடக்குமோ அப்போது நதியும் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் அன்பு கடலாகிறது. அதனால் உலகில் உள்ள ஆத்மாக்கள் அன்பின் அனுபவத்தால் தானே அருகில் வருகின்றன. பவித்திர அன்பு மற்றும் ஈஸ்வரிய குடும்பத்தின் பாலனை காந்தத்தை போல தானே ஒவ்வொருவரையும் அருகில் கொண்டு வருகிறது. இந்த ஈஸ்வரிய சிநேகம் அனைவரையும் ஒத்துழைக்க வைத்து முன்னேறி செல்லும் கயிற்றில் கட்டி விடுகிறது. ஸ்லோகன். எண்ணம், சொல், நேரம், குணம்
மற்றும் சக்திகளின் பொக்கிஷங்களை சேமித்து வையுங்கள். அப்போது இவற்றின் ஒத்துழைப்பு கிடைத்து கொண்டே இருக்கும். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.